தேனி, தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை. 3 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியில் மிக கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் மே 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. 24ஆம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழை நீரால் பயணிகள் அவதி. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்யும் கனமழையால் அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக உயர்வு. ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை, மணிமுத்தாறு அருவிக்கு செல்ல தடை. வெள்ளத்தில் அடித்து சென்று சிறுவன் உயிரிழந்த பிறகு பழைய குற்றாலத்தில் பாதுகாப்பு வளைவுகள் அமைக்கும் தீயணைப்பு துறையினர். விடியா திமுக அரசு முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருந்தால் அப்பாவி சிறுவனின் உயிர் பறிபோய் இருக்காதே என மக்கள் ஆதங்கம். தேனியில் இருந்து கரூருக்கு இயக்கப்பட்ட அரசு பேருந்தில் இருக்கை கழன்று விழுந்ததால் பரபரப்பு. தகர டப்பா பேருந்துகளை இயக்கி பயணிகளை அவதிக்குள்ளாக்கும் விடியா அரசின் போக்குவரத்து துறை. ஐயோ, சிவகங்கையில் நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தால் பயணிகள் அவதி. இதுதான் விடியா அரசின் தள்ளுமாடல் வண்டியா என மக்கள் கிண்டல். அரசு பேருந்துகளில் பயணிகள் ஜிபே மூலம் டிஜிட்டல் டிக்கெட் வாங்க ஏற்பாடு. பேருந்துகளில் தேய்ந்து போன டயரை மாற்றாமல் உடனுக்குடன் பணத்தை வசூலிப்பதில் மட்டுமே விடியா மாடல் அரசு குறியாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேருந்துகளில் ஜிபே மூலம் பணம் செலுத்தி டிக்கெட் எடுத்து பயணிக்கலாம் என கூறிய நிலையில் நெட்வொர்க் வேலை செய்யவில்லை என கூறும் நடத்துனர்கள். விடியா அரசுக்கு எதையும் உருப்படியாக செய்ய தெரியாதா என பயணிகள் கேள்வி. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழ்நாட்டில் மின்வெட்டு அதிகரிக்கும் அபாயம். நெல்லை மத்திய சிறையில் சாப்பாடு வாங்குவதில் கைதிகளுக்கு இடையே சாதி ரீதியான மோதல். விடியா திமுக ஆட்சியில் சிறைக்குள்ளும் சாதி மோதல் ஏற்படும் அவல நிலை. சென்னை புழல் சிறையை தொடர்ந்து பாளையங்கோட்டை சிறையிலும் மோதல் சம்பவம். அடுத்து எந்த சிறைக்குள் மோதல் நிகழப்போகிறதோ என சிறைவாசிகள் பீதி. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் அவதி. அங்கும் இங்கும் அழைக்கழிப்பதாக கூறி போக்குவரத்து துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு பயணிகள் வாக்குவாதம். டெலிகிராமில் குழு ஆரம்பித்து குரூப் 4 தேர்வுக்கு முன்கூட்டியே வினாக்களை பகிர்வதாக கூறுவதால் தேர்வர்கள் குழப்பம். குழுவில் பகிரும் வினாக்களை படித்தால் மட்டும் போதும் என கூறும் மோசடி பேர்வழிகள் குறித்து விடியா அரசுக்கு தெரியுமா என தேர்வர்கள் கேள்வி. டெல்டா மாவட்ட தலைநகரங்களில் மே 21ஆம் தேதி விவசாயிகள் போராட்டம்.
மேகதாது அணை தீர்மானத்தை தீயிட்டு எரித்து போராட்டம் நடைபெறும் என காவிரி விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புலிப்பாக்கம் அருகே கண்டெய்னர் லாரியின் டயர் வெடித்து விபத்து. தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து நெரிசல். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினர் இடையே மோதல். தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஒரு தரப்பு மக்கள் சாலை மறியல் போராட்டம். பாலில் கஞ்சா ஹான்ஸ் கலந்து கொடுத்து சிறுவனை கொன்றதாக புகார். சிறுவனை கொன்றவரை கைது செய்ய கோரி ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தை குடும்பத்தினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நெல்லையில் வீட்டில் சன்சைடு இடிந்து விழுந்து விபத்து. 7 வயது சிறுமி பலியான சோகம். நாகை மாவட்டம் திருக்குவளை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் பயிர் வகைகளை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் மறுப்பு. வியாபாரிகளிடம் குறைந்த விலைக்கு பயிர் வகைகளை விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்ட விவசாயிகள். மருத்துவ பல்கலைக்கழக தேர்வில் 55% தேர்ச்சியுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி. பொது அறுவை சிகிச்சை பாடப்பிரிவில் 106 மாணவர்கள் தேர்ச்சி பெறாததால் கல்வியாளர்கள் அதிர்ச்சி. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மலர் கண்காட்சியில் பூத்து குலுங்கும் மலர்களுடன் செல்ஃபி எடுத்து உற்சாகம். பொன்மலையழகின் சுகம் ஏற்றாது இவையாவும் பாடங்கள் இனிதான வேதங்கள் இவைகள் இளமாலை பூக்களே புதுச்சோலை பூக்களே. தூத்துக்குடியில் போலீஸ் வீட்டின் கதவை உடைத்து நகை பணம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் போலீசார் வீடுகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. கண்களில் கருப்பு துணி கட்டி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டம். சென்னை ராயபுரத்தில் கள்ள ஓட்டு போட்ட திமுக நிர்வாகி தற்போது கள்ளச்சந்தையில் மது விற்பனை. திமுக நிர்வாகி என்பதால் கண்டுகொள்ளாத விடியா அரசின் காவல்துறை. தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளை. விடிய ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் நிம்மதியை இழந்த மக்கள். கரூரில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. மாநகராட்சி 4வது வார்டில் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என பொதுமக்கள் புகார். வாலாஜாபாத் அருகே 4 கிலோ கஞ்சாவை பைக்கில் கடத்தி சென்ற ரவுடியை துரத்தி பிடித்த போலீசார். விடிய ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தலையில்லாத சடலம் கண்டெடுப்பு. பெண்ணை கொலை செய்து தீ வைத்து எரித்தார்களா என போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேவாலய போதகர்கள் கூட்டத்தில் இரு தரப்பினர் இடையே மோதல். திமுக மாவட்ட பிரதிநிதி தாக்கியதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு நெஞ்சுவலி. 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய பெண்ணிடம் 12 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டல்.
அடாவடி செய்த கந்துவட்டி கும்பல் கைது. ராணிப்பேட்டை அருகே வீடு புகுந்து சிறுமி மற்றும் தாயை மிரட்டி வன்கொடுமை செய்ய முயன்ற கூலி தொழிலாளி புகாரில் போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறையில் அடைப்பு. நடிகைகள் உள்ளிட்டோர் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பும் பைல்வான் ரங்கநாதன் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பெண்கள் அவமதிப்பு தொடர்பாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் மீது மட்டும் பல வழக்குகள் பதிவு செய்வது ஏன் என்றும் மக்கள் கேள்வி. சென்னை பட்டினம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே சாலையோர மீன் கடைகளை அகற்ற எதிர்ப்பு. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் கண்ணீருடன் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மாணிக்கன்ற ஒரு போலீஸ்காரன் அந்த கார்பரேஷனால 2 பேரும் சேர்ந்து கார்பரேஷன் வண்டி எடுத்து மீனெல்லாம் கொட்டி அங்க ஒரு ஒருத்தர் 50,000 மீன் கொட்டி எடுத்துட்டு மீன் வேற வாரிட்டு போயிட்டாங்க. சொன்னா எடுத்துருவோம்பா நாங்க எப்படி எடுக்காத இருப்போம் எல்லாம் இன்னைக்கு தான். திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் அதிக அளவில் கரை ஒதுங்கும் ஜெல்லி மீன்கள். உடல் உபாதை ஏற்படும் அச்சத்தில் கடலில் புனித நீராட தயங்கும் பக்தர்கள். விருத்தாச்சலத்தில் நிலவிய கடும் வெயில் காரணமாக முந்திரி பூக்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை. விடிய அரசு கண்டுகொள்ளாததால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலை. ஒரு விவசாயிக்கு குறைந்தது ஒரு ஏக்கரில் 30,000 ரூபாய் வரையிலும் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இது விவசாயிகளுக்கு எழுந்திருக்க முடியாத ஒரு முதுகில் அடித்தது போல் உள்ளது. எனவே இதற்கான இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். மதுரையில் சமூக நல்லிணக்கத்தை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற கரும்பாறை முத்தையா கோவில் வினோத திருவிழா. 125 ஆடுகளை பலியிட்டு தயாரித்த அசைவ விருந்தில் 18 கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்பு. வேட்டி கண்ணு 2 ஈட்டி வம்புதும்பு செஞ்சா கூறு போடும் மீசக்காரன். நம்ம பெத்தெடுத்த மண்ண குத்தங்கொற சொன்ன சுத்தியடி சுத்தி சூறையாடும் ரோசக்காரன். மதுரை அழகர் கோவிலில் வைகாசி மாத வசந்த உற்சவ விழா. யானை குதிரை பரிவாரங்களுடன் பள்ளக்கில் ஊர்வலகமாக வந்த கள்ளழகர். கோடை விடுமுறையில் திருப்பதியில் சாமி தரிசனம் செய்ய அலைமோதும் கூட்டம். இலவச தரிசனத்திற்காக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள். ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, திருமலை வாசா கோவிந்தா, திருவருள் நேசா கோவிந்தா. கோவிந்தா பஜ கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா. 5ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் நாளை வாக்குப்பதிவு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ் குமார் கைது. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் டெல்லி காவல்துறை நடவடிக்கை. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% உயரும். பொருளாதார வளர்ச்சி குறித்து ஐநா கணிப்பு.